வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காமன் டிஷ் தான். இது மீன் குழம்பு. மீன் குழம்பு இங்க சென்னை ஸ்டைல்ல எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மீன், மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளி கரைச்சல், கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, எண்ணெய். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியா பொடி, உப்பு. இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியா இருக்கு. நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீன் குழம்புக்கு மீனும் ஒரு காரணம் இருக்கு டேஸ்ட்டுக்கு. சொல்லுவாங்க சின்ன சின்ன மீன் போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ ருசியா இருக்கும்னு. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி கரைச்சல், அதை இதில் ஊற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சல் நல்லா கொதிச்சு இந்த புளி வாசனை எல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு அதை கொதிக்க விடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. அது கொதிச்சு இந்த மேல இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ கரெக்டா இருக்கும். மீன் இதுல போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறம் சிம்ல ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வச்சா போறோம். ஏன்னா மீன் ரொம்ப சீக்கிரத்துல வெந்துடும்.
ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே சிம்ல குக் ஆகட்டும். குக் ஆன உடனே உங்களுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு, மீனும் வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். அருமையான சுவையான மீன் குழம்பு, அதுவும் சென்னை ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ரீகேப். முதல்ல மீனை சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. புளிய நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைச்சல்ல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இதையெல்லாம் கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதுல எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நாம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சல்ல அப்படியே எடுத்து இதுல ஊத்திடுங்க. ஊத்தி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சு கெட்டியாகிற வரைக்கும் அதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை அதோட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிருங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ரொம்ப ருசியான மீன் குழம்பு சென்னை ஸ்டைல்ல உங்களுக்கு அருமையா கிடைக்கும்.